Hi viewers, welcome back to Tirumala Tirupati Updates. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம பண்றது ஈஸியா மொபைல்லயே வந்து பண்ணிக்கலாம். நம்ம இன்டர்நெட்ல போய் பண்ணனும் அப்படியேனால ஒண்ணும் கிடையாது. சோ மொபைல்ல வந்து ஈஸியா எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்ன்றது இந்த வீடியோல காட்ட போறேன். சோ இந்த வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து Chromeல போய்ட்டு நீங்க திருமலாவுடைய ஆபீஷியல் வெப்சைட் ஆன tirupatibalaji.ap.gov.in இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் எலக்ட்ரானிக் லக்கி டிப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே வந்து கிளிக் பண்ணிங்களன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபியில் நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சேவா எலக்ட்ரானிக் டிப் ப்ராசஸ்ன்னு இருக்கும். இதில் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து சேவா எலக்ட்ரானிக் டிப் இதோட ஜென்ரல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நேமு, இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட், பின்கோட் இதெல்லாம் வரும். ஸோ இதுங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டீங்களன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பிலிகிராம் டீட்டெயில்ஸ். இந்த பிலிகிராம் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 2 மெம்பர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரானிக் லக்கி டிப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த நம்பர் வந்து 2ஆக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு பிலிகிராம்க்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட நேமு, ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபில் வந்து நம்ம ஆதார் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆதார் கோடோட நம்பர் கொடுத்துடணும். செகண்ட் பிலிகிராம்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து செகண்ட் பிலிகிராமோட நேமு, ஏஜ், ஜெண்டர், நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃபில் வந்து நம்ம ஆதார் செலக்ட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பரும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்டாக காட்டும் என்னென்ன சேவாஸ் இருக்குது, அந்த சேவாவுடைய டைமிங், ரிப்போர்ட்டிங் டைம், அந்த சேவாக்கான அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டிடும். ஸோ என்னென்ன சேவாஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோமாலாவில் வந்து 220 rupees ஒரு டிக்கெட்டு. சேவா டைமிங் பார்த்திங்கன்னா 3:30, ரிப்போர்ட்டிங் டைம் 3 o'clock. நெக்ஸ்ட்டு வந்து அர்ச்சனாவுடைய டைமிங் பார்த்திங்கன்னா 4:30, ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock. நெக்ஸ்ட்டு வந்து அஷ்டதள பாத பத்மாராதனா. இந்த சேவைக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா 1250 rupees. டைமிங் வந்து 9 o'clock, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 8:30. ரிப்போர்ட்டிங் டைம்ன்றது நம்ம அங்கே போய் ரீச் ஆகிற டைமு. சேவா டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock. நெக்ஸ்ட்டு வந்து சுப்ரபாத சேவா. இது வந்து ஃபர் ஹெட் டிக்கெட் வந்து 120 rupees. சேவா டைமிங் 3 o'clock, ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 2 o'clock. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து செலக்ட் சேவா அண்ட் டேட் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்களன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு மந்தில் எவ்வளோ டிக்கெட்ஸ் ஒரு சேவாக்கு இருக்குன்றது டோட்டலான டிக்கெட்ஸ் வந்து பக்கத்தில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆல் சேவாஸ்ன்னு கொடுத்தீங்களான்னா ஏதோ ஒரு சேவாக்கு வந்து செலக்ட் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம பெருமாள் வந்து கிட்டலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆல் சேவாஸ்ன்னு ஆப்ஷன் மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஓகே கொடுத்தீங்களன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்களன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ரிவ்யூன்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணோம்னா எல்லா நம்ம செலக்ட் பண்ண மாதிரி டிக் மார்க் காட்டிடும். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் டு சப்மிட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் மேலே வந்து நம்ம கிளிக் கொடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓகேன்னு இருக்கும். அது மேலே கிளிக் கொடுத்துட்டோம்னா நம்மளோட டைமிங்ன்றது ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம எப்போ வந்து ரிசல்ட் பார்க்கணுன்றது அந்த டைமிங்கில் நம்மளுக்கு காட்டும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட மொபைல் நம்பருக்கு இன்கேஸ் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். அப்படி இல்லைனா நம்ம இந்த வெப்சைட்லேயே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி மதியானம் 1 o'clock வரைக்கும் நம்மளோட மொபைல் நம்பருக்கு மெசேஜாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போதைக்கும் நம்மளுக்கு வரலன்னும் போது நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மொபைலில் எலக்ட்ரானிக் லக்கி டிப்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோரும் கம்பல்சரியாக ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா நம்மளுக்கு ரொம்ப பாக்கியம் தான். ஏன்னா பெருமாளை வந்து நம்ம ஒரு 10 feet டிஸ்டன்ஸ்லேருந்து தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது கம்மியான விலையில் நம்ம சாமியை இவ்வளோ கிட்டத்தில் போய் தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து செலக்ட் ஆகணும். செலக்ட் ஆனால் தான் நம்ம வந்து சாமியை கிட்ட போய் தரிசனம் பார்க்க முடியும், சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி மந்த் இதுக்காக ட்ரை பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேஷன்ஸோட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு மாதம் நம்மளுக்கு லக்கி டிப் பண்ணுறது கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.